கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஒன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கினீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நீல ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணியிருக்கலாம். இப்போ நல்லா அதில் வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா மிளகாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்துடும். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்